Hello friends, welcome to Sparkles channel. இன்னைக்கு நம்ம வீடியோல TNEA கவுன்சிலிங் ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் ரவுண்ட் 1ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அதை இப்போ நீங்க பண்ணாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்ன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சாய்ஸ் ஃபில்லிங். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எந்த காலேஜ்ல போய் படிக்க போறோம்ன்றதை டிசைட் பண்ண போற விஷயம் சாய்ஸ் ஃபில்லிங். இது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ரவுண்ட் 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஈவினிங் 5 o'clock 2 days டைம் கொடுத்துருக்காங்க. இதுல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கேட்டகரியில பாத்தீங்கன்னா கட் ஆஃப் 142ல இருந்து 178.975 இந்த கட் ஆஃப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இதுல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் ரேங்க்ல பாத்தீங்கன்னா 26,655ல இருந்து 1,04,602 வரைக்கும் ரேங்க் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அரௌண்ட் 75,000 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ண போறாங்க ஜென்ரல் கோட்டா ஜென்ரல் கேட்டகரியில. இது 7.5 ரிசர்வேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் 1,344ல இருந்து 10,837 இதுல பாத்தீங்கன்னா அரௌண்ட் 8,000 to 9,000 ஸ்டூடெண்ட்ஸ் இதுல அட்டெண்ட் பண்ண போறாங்க. இதுல என்ன கட் ஆஃப்ன்றது பாத்தீங்கன்னா 142ல இருந்து 178.975 அதே கட் ஆஃப் தான். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வெளியே வராங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்றது பாத்தீங்கன்னா இந்த 150ல இருந்து இந்த 160 170 இந்த ரேஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா நீங்க கரெக்டா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மார்க் இந்த 150 to 170 இதுல தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால எப்படி பண்ணலாம்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் 2 நாள்ல நம்ம எந்தெந்த காலேஜஸ் சூஸ் பண்ண போறோம். ஆகஸ்ட் 10ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம காலேஜஸ் சூஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் இருக்கும்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இப்போ ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா பாத்தீங்கன்னா நீங்க காலேஜஸ் செலக்ட் பண்ணிருப்பீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல. உங்களுக்கு அதுல எந்த காலேஜ் வந்திருக்குன்றத ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்டா கொடுப்பாங்க. உங்களுக்கு அதுல எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு, உங்களோட கட் ஆஃபுக்கு உங்களோட ஜென்ரல் ரேங்க் எந்த காலேஜ் வந்திருக்குன்றத உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 13ஆம் தேதி மார்னிங் 10 o'clock முன்னாடியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் நம்ம சைட்ல இருந்து இருக்கணும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 13ல இருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஈவினிங் 5 o'clock உள்ள அந்த கன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கணும். என்ன கன்ஃபர்மேஷன்? ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஓகே எனக்கு இந்த ஆப்ஷன் வந்திருக்கு, நான் இந்த காலேஜே ஓகே பண்ணி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். நான் இப்ப அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் இதுக்கு மேல இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இதுக்கு மேல போட்டிருக்க சாய்ஸஸ் ஏதாவது கிடைச்சாலும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன். தேர்ட் பாத்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். இது யாருமே பெருசா பண்ண மாட்டாங்க. டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் ரொம்ப ரிஸ்கியான ஆப்ஷன். ஏன் சொல்றேன்னா நீங்க இப்ப கிடைச்சிருக்க காலேஜ் வேணான்னு சொல்லிட்டு இதுக்கு நான் மேல இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல இந்த காலேஜுக்கு மேல போட்டிருக்க காலேஜஸ் ஏதாவது கிடைக்குமான்னு பாருங்கன்னு சொல்றீங்க. ஒருவேளை கிடைக்கலன்னா இந்த கவுன்சிலிங் இந்த ரவுண்டை விட்டு நீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் போற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ரிஸ்கியான ஆப்ஷன் தான். ஃபோர்த் நான் நெக்ஸ்ட் ரவுண்டு போறேன், ஏன்னா எனக்கு நான் சாய்ஸ் ஃபில்லிங்ல தப்பு பண்ணிட்டேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷனால நீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் போறீங்கன்ற மாதிரி இருக்கும். ஃபிஃப்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க கவுன்சிலிங்கை விட்டு வெளியே போறீங்க. இது சில பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும்னு போயிடுவாங்க, சில பேர் MBBS படிக்கணும்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. இந்த 5 ஆப்ஷன் இருக்கு. இது நீங்க பாத்தீங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷன் ஆகஸ்ட் 14ஆம் தேதி 5 மணி ஈவினிங் 5 o'clock உள்ள நீங்க கொடுத்துடணும். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்லாம் யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாயின் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருப்பீங்களா, உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்புறம் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருப்பீங்களா, இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மார்னிங் 10 o'clock முன்னாடியே வந்துடும். இந்த ஜாயின் அண்ட் அக்செப்ட் கொடுத்தவங்க எல்லாம் என்ன பண்ணணும், அந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்க என்ன பண்ணணும் பார்க்கலாம். இப்போ நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி தெரிஞ்சிடும் உங்ககிட்ட கையில ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துருச்சு. நீங்க இதுக்கப்புறம் காலேஜை விசிட் பண்ணி டைரக்டா நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு டைம் ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அது கூட நீங்க காலேஜ் விசிட் பண்ணி நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம்னா அந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கையில ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம காலேஜுக்குள்ள போக முடியும். இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தவங்க என்ன பண்ணலாம்,
பண்ணலாம்ன்றது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிஎஃப்சி சென்டருக்கு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ எடுத்துட்டு போணும். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ள நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டு போணும். உங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ன்றது ஆகஸ்ட் 23ஆம் தேதி மார்னிங் 10:00 முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எந்த காலேஜ் கன்ஃபார்மா வந்திருக்குன்றது தெரிஞ்சிரும். நீங்க அதுக்கப்புறம் போயிட்டு காலேஜஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராசஸ். கரெக்ட்டா 10ஆம் தேதி ஆரம்பிச்சு 23ஆம் தேதி 13 நாள் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. தயவு செய்து இன்னொரு விஷயமும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு காலேஜ் அலாட் ஆகல. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் மீன்ஸ் ஒரு நம்ம கிட்ட லைவ்ல நேத்து லைவ் போட்டிருந்தோம். அந்த லைவ்லயே வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 ஸ்டூடண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து காலேஜ் அலாட் ஆகலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்க பண்ணக்கூடாது. ஏன் சொல்றேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வேளை உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகலைன்னா எதுவுமே பண்ண முடியாது. நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் அடுத்த ரவுண்ட் தான் போற மாதிரி இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் இந்த வேக்கன்சி லிஸ்ட்ன்ற இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏன்னா வேக்கன்சி லிஸ்ட்ன்றது இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்ல இருந்தே ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எந்த காலேஜஸ்லாம் இருக்கு, இதுல எதுலாம் நல்ல காலேஜஸ், இதுல எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்றது தெளிவா எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த வேக்கன்சி லிஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் நம்ம போட்டுருவோம். நீங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நான் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து நம்பரும் தெரியும் டிஸ்பிளேல. நம்பருக்கும் வந்து கால் பண்ணி கேட்கலாம் எந்த டவுட்ஸ் இருந்தாலும். ஏன்னா வந்து இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த 150 to 170ல நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஆவரேஜான மார்க் எல்லாருமே எடுத்திருப்பாங்கன்றதுனால இதுல சாய்ஸ் ஃபில்லிங் மினிமம் நீங்க வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 100 சாய்ஸஸ் போடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா அன்லிமிட்டட் ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டட் நீங்க எவ்வளோ ஆப்ஷன்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் வேணாலும் பண்ணிக்கலாம், எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் வச்சுக்கலாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்றதுனால நீங்க நிறைய சாய்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து கோயம்புத்தூர் ரீஜன்ல படிக்க போறீங்களா, கோயம்புத்தூர்லயே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 70 காலேஜஸ்க்கு மேலே எல்லாமே இருக்கா. அந்த எல்லா காலேஜஸையும் வந்து கரெக்டா ஆர்டர் வைஸ் போடணும். நீங்க ஏதோ ஒரு மொக்க காலேஜ் எடுத்துட்டு போய் மேலே ஃபர்ஸ்ட் வச்சுட்டீங்கன்னா உங்க கட் ஆஃபே வேஸ்ட்ன்ற மாதிரி இருக்கும். அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போல வீடியோஸ் தொடர்ந்து நீங்க பார்த்துட்டே இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்றேங்க.